ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வாழைப்பூ நம்ம உரிக்கும் போது அடுத்தடுத்து உள்ள அந்த பூக்களை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். தோலை ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 100 மில்லி தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஓப்பன் பேன்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அதோட துவர்ப்பும் கம்மியாகும். அதே இது நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியும் கரெக்டாக வெந்து வந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. பட்டாணி பருப்பு 150 கிராம் எடுத்திருக்கேன். பட்டாணி பருப்பு இல்லைன்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இஞ்சி ஒரு கட்டை விரல் துண்டு சேர்த்துருக்கேன். 3 பெரிய பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துறவே கூடாது. இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வாழைப்பூ லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்க போகிறோம். வாழைப்பூவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது பாருங்கள், ஒரு பல்ஸ் விட்டதுலேயே நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இப்போது ஏற்கனவே நம்ம அரைக்குறைய அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பை உள்ளே சேர்த்து திருப்பி ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அல்லது கையில் கூட கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஆனால் கரெக்டாக வடை பக்குவத்துக்கு நமக்கு அந்த மாவு கிடச்சிருக்கு. இப்போது இது கூட நம்ம பெரிய வெங்காயம் 2லேருந்து 3 கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவு இந்த மாதிரி லாஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாவை நம்ம கலந்து விட்டு எடுத்தோன்னா வடைக்கு சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை பொரித்து எடுத்துக்க போகிறோம். பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வடை நமக்கு கிடச்சிரும். இதை பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை பெண்களுக்கு எல்லாமே இந்த வாழைப்பூ நமக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதில் நமக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். எல்லாருமே கண்டிப்பாக இதை மந்த்லி ஒன்ஸாவது வாழைப்பூ நம்ம உடம்புல சேர்த்துட்டே இருக்கணும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டைமில் உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பொரிகடலை மாவை பொரிகடலையை மாவாக்கி நல்லா நைஸாக ஒரு ஜடலையில் சலிச்சு எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு வடைகள் 2 பக்கமும் வெந்து எடுக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு மறுபக்கமும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது மாதிரி நம்ம அடுப்பை எப்போயுமே மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அல்லது வெளியில் நல்லா வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே நமக்கு மாவாக இருக்கும். மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வடைக்கு கூட பட்டாணி பருப்பு ஆட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பட்டாணி பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 2 பக்கமும் ஈவனாக வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். எண்ணெயும் அதிகமாக நமக்கு உறிஞ்சாது இந்த வடைக்கு. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பேட்சையும் உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த வடையை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது கூட நீங்கள் வேணும்னா வந்து கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி வந்து சேர்த்து செய்யலை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ வந்து நமக்கு வயிற்று புண்ணையும் வந்து ஆற்றும். ஒரு பக்கமாக வெந்துருச்சு. நம்ம இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த மாவை வந்து உருண்டைகளாக வந்து உருட்டிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பரான கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ வடை நமக்கு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.